சகோதரிகளே, அல்லாஹுடைய உதவியால் அவனுடைய கலாமாகிய அவனுடைய வார்த்தைகளாகிய அல் குர்ஆனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த காலை வேளையிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி இந்த வகுப்பிலிருந்து பூரணமான பயனை நம் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே 231வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ فَبَلَغْنَ أَجَلَهُنَّ فَأَمْسِكُوهُنَّ بِمَعْرُوفٍ أَوْ سَرِّحُوهُنَّ بِمَعْرُوفٍ وَلَا تُمْسِكُوهُنَّ ضِرَارًا لِتَعْتَدُوا وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ وَلَا تَتَّخِذُوا آيَاتِ اللَّهِ هُزُوًا وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ وَمَا أَنْزَلَ عَلَيْكُمْ مِنَ الْكِتَابِ وَالْحِكْمَةِ يَعِظُكُمْ بِهِ وَاتَّقُوا اللَّهَ وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. وَإِذَا طَلَّقْتُمُ النِّسَاءَ, நீங்கள் உங்களுடைய மனைவியரை தலாக் கூறி, فَبَلَغْنَ أَجَلَهُنَّ, அவர்களுடைய அஜலை அவர்கள் அடைந்து விட்டால், அஜல் என்பது காலக்கெடு, அதாவது இத்தா முடிந்து அவர்களுடைய காலக்கெடு நெருங்கிவிட்டால், فَأَمْسِكُوهُنَّ بِمَعْرُوفٍ, இத்தா முடிகிற அந்த காலக்கெடு நெருங்கிவிட்டால் அவர்களை நல்ல முறையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவு சர்ரிஹூஹுன்ன பிமஅரூஃப், அல்லது நல்ல முறையில் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். வலா தும்சிகூஹுன்ன திராரன் லிதஅதது, வரம்பு மீறி அவர்களை துன்புறுத்துவதற்காக அவர்களை உங்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றும் சொல்லுகிறார். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ, அவ்வாறு யார் செய்கிறாரோ, அநியாயம் இழைப்பதற்காக வேண்டி அவர்களை மீட்டி வைத்துக் கொள்கிறாரோ, فَقَدْ ظَلَمَ نَفْسَهُ, அவர் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டவராக இருப்பார். وَلَا تَتَّخِذُوا آيَاتِ اللَّهِ هُزُوًا, அல்லாஹுடைய வசனங்களை அல்லது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கேலியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வத்குரு நிஅமத் அல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை நினைவு கூறுங்கள். வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மா, அதே போல அவன் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கக்கூடிய வேதத்தையும் ஞானத்தையும் நினைவு கூறுங்கள். யஇதுக்கும் பிஹ், அதை கொண்டு அவன் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லா வசனங்களையும் போல இதுவும் ஒரு அற்புதமான பல அம்சங்களை, பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு வசனமாக காணப்படுகிறது. குறிப்பாக தலாக்கை பற்றி பேசிக்கொண்டு வரக்கூடிய அல்லாஹ் இந்த வசனத்திலும் தலாக்கோடு தொடர்பான சில சட்டங்களை சொல்லுகிறார். அதிலே ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக் 2 தடவைகள், ஒரு மூன்றாவது தலாக் சொல்லப்பட்டு விட்டால் ரஜா, மீட்டிக்கொள்வது என்பது கிடையாது என்பதை பார்த்திருந்தோம். அப்ப 2 தடவைகள் மீட்டிக்கொள்கிற உரிமை இருக்கிறது. மூன்றாவது தலாக் சொல்லப்பட்டு விட்டால் மீட்டிக்கொள்கிற உரிமையை அந்த பெண் அந்த கணவன்
அல்லது அந்த மனைவி இழந்து விடுகிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே உள்ள வசனங்களிலே பார்த்திருந்தோம். மூன்றாவது தலாக் சொல்லப்பட்ட பிறகு அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவள் வேறொரு ஆணை திருமணம் முடித்து அவர் விவாகரத்து செய்த பிறகுதான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம் என்கிற விஷயத்தை 230வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லியிருந்தார். இங்கே இன்னும் ஒரு அம்சத்தை சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய மனைவியரை தலாக் சொல்லிவிட்டீர்கள், இத்தாவுடைய காலக்கெடு முடிவடைய போகிறது, நீங்கள் விரும்பினால் அதற்கிடையில் அவர்களை மீட்டிக் கொள்ளுங்கள். ஃபஅம்சிகூஹுன்ன பிமஅரூஃப், அவர்களை நீங்கள் மீட்டி அவர்களோடு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். என்றால் இத்தாவில் இருக்கும் வரைக்கும் அவர் உங்களுடைய மனைவிதான். எனவே இத்தா பீரியட் முடிவதற்குள் நீங்கள் அந்த பெண்ணை மீட்டிக்கொண்டு அவரோடு வாழ விரும்பினால் நல்ல முறையில் நீங்கள் மீட்டிக்கொள்ளுங்கள், நல்ல முறையில் வாழுங்கள் என்கிற விஷயத்தை சொல்கிறார். அல்லது அவர்களை உங்களுக்கு மீட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று சொன்னால் அவ் சர்ரிஹூஹுன்ன பிமஅரூஃப், அவர்களை நல்ல முறையில் போக விடுங்கள். இந்த நல்ல முறையில் மீட்டிக்கொள்ளுங்கள், நல்ல முறையில் போக விடுங்கள் என்பதற்கான விளக்கத்தை தொடர்ந்து சொல்லும்போது வலா தும்சிகூஹுன்ன திராரன் லிதஅதது, நீங்கள் அவர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறி அவர்களை துன்புறுத்துவதற்காக அவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். சில மனநோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய மனைவி கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், நிம்மதியாக வாழக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள். பழி வாங்குவது என்று அவர்களுக்குள்ளேயே அவர்கள் ஒரு தத்துவத்தை உருவாக்கி அதை காரணமாக வைத்துக்கொண்டு அந்த மனைவியை கொடுமைப்படுத்துவதற்காக அவளை முழுமையாக குடும்ப வாழ்க்கையில் இருந்து விட்டுவிடாமல் தன்னோடு வைத்துக்கொண்டு அநியாயம் செய்ய நினைப்பவர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த இடத்தில் பல்வேறு அம்சங்களை அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறார். முதலாவதாக, இஸ்லாம் நீதி, நியாயம், தர்மம், நேர்மை என்பவற்றின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம் என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, அநியாயம் விளைவிக்கக்கூடாது. இது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு அம்சமாகும். நான் யாருக்கும் தீங்கு விளைவிக்கவும் கூடாது, எனக்கு யாரும் தீங்கிழைக்கவும் கூடாது. லா தரர வலா திரார், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு பேசிக், ஒரு காயிதா, ஒரு அடிப்படையான தத்துவம். லா தரர வலா திரார், நான் யாருக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது, அதே நேரத்தில் அடுத்தவர்கள் எனக்கு அநீதி இழைக்க நான் அனுமதிக்கவும் கூடாது, அவர்களும் அநீதி இழைக்க வரக்கூடாது. எவ்வளவு ஒரு அழகான மார்க்கம் என்று பாருங்கள். இந்த வழிகாட்டலை உண்மையிலேயே முஸ்லிம்கள் எடுத்து நடந்தால் நிச்சயமாக ஒரு அமைதியான, நிம்மதியான வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு சமுதாயத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும். ஆனால் இந்த அநீதி இழைத்தல் என்கிற விஷயத்தில் பெரிய பொடுபோக்கு நம்மிடம் காணப்படுகிறது. ஏனையவர்களை நாம் இதற்குள் உள்வாங்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள். நம்மை பொறுத்தவரையில் நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறவர்கள், மறுமையை ஈமான் கொண்டிருக்கிறவர்கள். எனவே நாம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். அநீதி இழைப்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையாகும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் ظுல்ம், அநீதி இழைப்பதை நீங்கள் அஞ்சுங்கள். ஃபஇன்ன ظுல்ம ظுலுமாத்துன் யௌமல் கியாமா, அநீதி இழைப்பது மறுமையில் இருளாகவே வரும் என்று சொன்னார். நம்ம யாருக்காவது அநீதி இழைத்துட்டா மறுமையில் நம்முடைய நிலை இருண்டதாகவே இருக்கும் என்று சொல்கிறார்கள்.
ஒரு ஹதீஸுல் குதிசியிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு முஹர்ரமன் பைனக்கும் ஃபலா தஸாலமு. என்னுடைய அடியார்களே, அநீதி இழைப்பதை நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன், உங்களுக்கு மத்தியிலும் அதை நான் ஹராமாக்கியுள்ளேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அநீதியினுடைய விஷயத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அற்பமான விஷயங்கள் என்று நாம் கருதக்கூடியவற்றுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். அநீதியாக ஒருவனுடைய மிஸ்வாக், பல் துலக்குகிற குச்சியை கூட நாம் எடுத்துவிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரஹீக்குல் மக்தூம் என்கிற புத்தகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலங்கள் என்கிற பகுதியிலே நீங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கட்டத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது அவர்கள் மிம்பருக்கு வந்து உட்கார்ந்து சொன்னார்கள், நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை, காசு பணம் என்கிற பேச்சுக்கு அங்கே இடமில்லை. அங்கே ஹசனாத் செய்யாத், நன்மைகள் தீமைகள் என்கிற நிலைதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மேலாடையை தூக்கி காட்டி, இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, நான் யாருக்காவது அநியாயமாக அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வளவு தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைப்பு பற்றி, இந்த விஷயம் பற்றி பேசியிருக்கிறார்கள், நடந்திருக்கிறார்கள் எனும் போது நாம் அதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிற கேள்வி நம் எல்லோரிடமும் எழ வேண்டும். பொதுவாக மிருகங்களுக்கு கூட அநீதி இழைக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மிருகங்களுக்கும் மனிதன் அநீதி இழைத்து விடக்கூடாது, தாவரங்களுக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது, பறவைகளுக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது. அப்படி இருக்கும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நாம் ஹலாலாக மகர் கொடுத்து அமானிதமாக பொறுப்பேற்ற மனைவியருடைய விஷயத்தில் அநீதியாக நடந்து கொள்வது என்பது, அந்த மனைவியருக்கு தீங்கிழைப்பது என்பது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் மனிதனையே அல்லாஹ் பலவீனமாக படைத்துவிட்டு அந்த பலவீனமான மனிதனுக்குள் பெண்களிடத்தில் கூடுதல் பலவீனத்தையும் அல்லாஹ் வைத்து படைத்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களை மிக கண்ணியமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டும் என்பதை பல்வேறு ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். எனவே பெண்களுடைய விஷயத்தில் அவர்கள் நம்முடைய மனைவியர்களாக வரும்போது அவர்கள் சில நேரங்களில் தவறு விட்டிருக்கலாம், சில பிழைகள் செய்திருக்கலாம். அதற்காக அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்கிற நோக்கில் அவர்களோடு நடந்து கொள்வது மிகப்பெரிய அநியாயம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். வலா தும்சிகூஹுன்ன திராரன் லிதஅதது. அவர்களுடைய விஷயத்தில் துன்புறுத்துவதற்காக வரம்பு மீறி அவர்களை நீங்கள் வைத்துக் கொள்வது கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நீங்கள் செய்தால் வமை யஃஅல் ذلك, அப்படி நீங்கள் செய்தால் உண்மையில் நீங்கள் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. ஃபகத் ظلم நஃப்ஸா, அவர்
தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே வலியுறுத்துகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், திவாலானவன் யாரென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், மல்லா தீனார் லஹு வலா திர்ஹம், யாரிடத்தில் தீனார் திர்ஹம் இல்லையோ அவர்தான் திவாலானவர் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை இல்லை, உண்மையிலேயே திவாலானவர், பேங்க்ரப்டானவர் யார் என்று கேட்டால், நாளை மறுமையிலே நிறைய நன்மைகளோடு வருவார். தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகள் செய்து நன்மைகளோடு வருவார். ஆனால் அப்படி வரக்கூடியவர் இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்காவது திட்டியிருப்பார், அடித்திருப்பார், யாருடைய இரத்தத்தையாவது ஓட்டியிருப்பார், யாருடைய பணத்தையாவது பொருளாதாரத்தையாவது அநியாயமாக சாப்பிட்டிருப்பார். தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகளோடு நன்மைகளோடு வருகிற அதே நேரத்தில் இப்படியான ஒரு நிலையும் அவரிடம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து இவரால் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவருக்கு கொடுத்து அவனை சுவர்க்கத்திற்கு அனுப்ப பார்ப்பார். ஆனால் இவனால் அநீதி இழைக்கப்பட்ட மனிதனிடம் இருக்கிற பாவங்களோ இவனை அந்த மனிதனை சுவர்க்கம் போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இவனுடைய நன்மைகளை எடுத்து கொடுத்த பிறகும் அவனிடம் இருக்கிற பாவங்களால் அவன் சுவர்க்கம் போக முடியாமல் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை எடுத்து இவனுக்கு கொடுத்து விடுவான். அவன் சுவர்க்கம் போவான், இவன் நரகம் போவான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நன்மைகளோடு போனவன் நன்மையையும் இழந்து விடுகிறான், அடுத்தவனுடைய பாவங்களையும் சுமக்கிறான். இதுதான் உண்மையிலே திவால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் எப்போது நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். வெறுமனே ஒரு தகவலாக இந்த ஹதீஸ்களை கேட்டுக்கொண்டு போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் என்கிற அந்த கண்ணிய முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறுமனே கேட்டல், வாசித்தல், பார்த்தல் என்கிற நிலையோடு இந்த ஹதீஸை வைத்தால் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போவதில்லை. 1000 தடவைகள் இந்த ஹதீஸை கேட்டிருப்போம், ஆனால் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கிற விஷயத்தில் விடாப்பிடியாக இருப்போம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விரிவாக்க வேண்டும். இவ்வாறான ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் புரிந்து கொள்வதற்கும் அவற்றை ஏற்று அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு அநீதி செய்கிறார்களோ, தீங்கிழைக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா, அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கேலியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்கிறார். இந்த இடத்தில் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது உங்களுடைய மனைவியரை பழிவாங்குவதற்காக, அவர்களோடு எல்லை மீறி நடப்பதற்காக, அநீதி இழைப்பதற்காக நீங்கள் உங்களோடு வைத்துக்கொள்ள வேண்டாம், அவங்கள தலாக் சொல்லி அப்படியே போக விடுங்கள் இதா முடிந்த பிறகு என்று சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்கள் கேலியாக எடுக்க வேண்டாம். இது அல்லாஹுடைய கலாம். சும்மா ஒரு ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்டோ அல்லது ஒரு கவுன்சிலுடைய வார்த்தைகளோ அல்லது ஒரு முதிர்ச்சியான மனிதர்களுடைய கூற்றுக்களோ கிடையாது. இந்த பிரபஞ்சங்களை படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய கலாம் இது. எனவே அல்லாஹுடைய வசனங்களை நீங்கள் கேலியாக எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பொதுவாகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வசனங்களுக்குரிய பெருமானம் நம்முடைய உள்ளங்களில் வரவில்லை என்றால் அந்த வசனங்களுக்குரிய கண்ணியமும் மகத்துவம் வெறுமனே குர்ஆன் ஓதின எழுந்து நிற்கிறது, குர்ஆன் ஓதி போட்டு கையை மோந்து கொள்வது, அல்லது குர்ஆனை கண்டால் எடுத்து மோந்து விட்டு கீழே வைப்பது, இதுவல்ல குர்ஆன் நம்மிடம் எதிர்பார்க்கிற மரியாதை. இது அல்லாஹுடைய கலாம், இது அல்லாஹ் பேசிய வார்த்தைகள்.
என்கிற அந்த பெருமானமும் முக்கியத்துவம் ஆழ் மனங்களில் இடம் கொண்டு அதிலே வருகிற கண்ணியம், அதன் மூலம் வரக்கூடிய மரியாதையைத்தான் குர்ஆனுக்கு நாம் கொடுக்க வேண்டுமே தவிர இந்த சகட்டுமேனிக்கு செய்யக்கூடிய இந்த வேலைகளை இஸ்லாம் விரும்பவில்லை. கீழே குர்ஆன் இருந்தால் குர்ஆன் கீழே இருக்கிறது. குர்ஆன் சில நேரங்களில் நோக்கி கால் நீட்டப்பட்டு விட்டால் குர்ஆனை நோக்கி காலை நீட்ட, குர்ஆன் ஓதப்படும் போது எழுந்து நிற்காவிட்டால் எழுந்து நிற்பதில்லை என்று சொல்லிவிட்டு இதையும் செய்யத்தான் வேண்டும். அல்லாஹுடைய கலாமுக்குரிய மரியாதைகளுக்குள் இதுவும் வரும். ஆனால் பிரதானமான மரியாதை என்பது இந்த குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகள், ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள், என்னையும் உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த அல்லாஹ் பேசிய வார்த்தைகள், யதார்த்தமாக அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்குரிய முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆன் வசனங்களை கேலி செய்தால், கிண்டல் அடித்தால், அது எந்த நிலையில் நடந்தாலும் சரி, ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலை தவிர பொதுவாக ஒரு ஜோக்குக்காக அல்லது ஒரு சபையை சிரிக்க வைப்பதற்காக என்று எந்த நிலையிலாவது குர்ஆனை ஒருவர் கேலி செய்தால் அல்லது குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்தை கேலி செய்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். நபி, இந்த மக்களிடம் கேளுங்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் அவனுடைய வேத வசனங்களையும் நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்களா? கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் வசனங்களை கேலியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த சட்டம், இத்தாவுடைய நேரத்தில் மனைவி இருக்கும் போது அவளுடைய இத்தா முடிவடைய போகிறது என்றால் நீங்கள் மீட்டிக்கொள்ள விரும்பினால் கண்ணியமாக மீட்டிக்கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு பயந்து அவருக்குரிய ஹக்குகளை நான் அல்லாஹுக்காக கொடுப்பேன் என்கிற அந்த இதய சுத்தியோடு மீட்டிக்கொள்ளுங்கள். அல்லது அவர்கள் போய் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும், விடுங்கள். ஆனால் அவர்களை பழி தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு அநியாயம் இழைக்க வேண்டும் என்பதற்காக மீட்டிக்கொண்டு நீங்கள் அவர்களை வைத்திருந்தால் நீங்கள் உங்களுக்கே அநீதி இழைத்துக் கொள்கிறீர்கள் என்கிற இந்த வசனத்தை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். எல்லாம் அல்லாஹ் தந்தது உங்களுக்கு. இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற நிஅமத்துகள் ஏராளம். நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. வெறுமனே ஒரு சில நியமத்துகளை நீங்கள் இழந்திருக்கும் போது உங்களை விட கூடுதலாக நியமத்தை பெற்றிருக்கிறவர்களை பார்த்து வைத்தறிச்சல் கொண்டு, பொறாமைப்பட்டு, காழ்ப்புணர்வு கொண்டு நீங்கள் நடக்காமல் அந்த நியமத்துகளை இழந்திருக்கிற மக்களை திரும்பி பாருங்கள். வேளா வேளைக்கு சாப்பிடுகிற நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு தட்டு கஞ்சிக்காக வேண்டி வரிசைகளிலே நின்று முட்டி மோதிக்கொள்ளக்கூடிய மக்களை பாருங்கள். 3 நேரமும் சாப்பிட முடியாமல் ஒரு நேரம் மாத்திரம் சாப்பிடக்கூடியவர்களை திரும்பி பாருங்கள். ஒரு சின்ன நோயோடு இருக்கும் போது பெரிய நோயிலே கஷ்டப்படுகிறவர்களை திரும்பி பாருங்கள். இப்படி நியமத்துகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களை நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளுடைய பெருமதி உங்களுக்கு புரியும். அதே போல உங்களை எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக அல் கிதாப் என்ற குர்ஆனையும் அல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய சுன்னாவை, ஹிக்மா என்றால் சுன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை குறிக்கும், அதையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நீங்கள் தான்தோன்றித்தனமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழாதீர்கள். இந்த குர்ஆனும் சுன்னாவும் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றன. அதை வைத்து அல்லாஹ் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறான், உபதேசம் செய்கிறான். அதையும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள்.
மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு மாறு செய்து விடாதீர்கள். வஅலமு அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய அறிவிலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அதை அறியக்கூடிய அலீமாக அல்லாஹ் இருக்கிறான். நாம் நம்முடைய கண்களால் சாடை செய்தாலும், உள்ளத்தில் ஏதாவது ஒன்றை மறைத்து வைத்தாலும் அதனையும் அறியக்கூடிய வல்லமை மிக்கவனாக அந்த அல்லாஹ் இருக்கிறான். எனவே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் திருமண வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தலாக்குடைய விஷயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய முழு வாழ்க்கைக்குமான ஒரு வழிகாட்டியாகும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த தலாக்குடைய விஷயங்களை நாம் பேசிக்கொண்டு போகும்போது, குல்ஆ சம்பந்தமாக ஒரு பெண் அவளுடைய மகரை திருப்பி கொடுத்து விவாகரத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மஸ்அலா தொடர்பாக சில கேள்விகள் சில சகோதரிகளால் கேட்கப்பட்டிருந்தது. அதிலே ஒன்று, ஹுலு செய்த பெண் எவ்வளவு காலம் இத்தா இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. ஹுலு செய்யப்பட்ட பெண் எவ்வளவு காலம் இத்தா இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே வல்லாஹு அலம், ஒரு ஹைத் காலம் அவர் இத்தா இருந்தால் போதுமானது என்கிற கருத்துத்தான் வலுவானதாகும். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், தலாக் சொல்லப்பட்ட பெண்ணைப் போல 3 ஹைதுகள் அந்த பெண் இத்தா இருந்தால் அது பேணுதலானது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஹதீஸ்களின் நிழலில் நாம் பார்க்கிற போது ஒரு ஹைல் இத்தா இருந்தால் போதுமானது. வல்லாஹு தஆலா அலம். அதே போல ஹுலு செய்யப்பட்ட பெண் இத்தா இருக்கிற காலத்தில் கணவன் மீட்டிக்கொள்ள விரும்பினால் அப்படி மீட்டிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ மீட்டிக்கொள்ளுதல் எனும் போது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், இத்தா இருக்கிற தலாக் சொல்லப்பட்டு இத்தா இருக்கிற பெண் இத்தா முடிவதற்குள் கணவன் போய் அந்த பெண்ணை தாம்பத்தியத்திற்கு அழைத்து தாம்பத்தியத்தில் 2 பேரும் ஈடுபட்டால் மீட்டிக்கொண்டதாக கருதப்படும். அல்லது கணவன் நான் உன்னை மீட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் மீட்டிக்கொண்டதாக அமையும். ஆனால் ஹுலு செய்யப்பட்ட ஒரு பெண் இத்தா இருக்கும் போது இப்படி செய்யலாமா என்றால் கூடாது. ஹுலு செய்யப்பட்ட பெண்ணுடைய அந்த விவாகரத்தை பைனூனா சுக்ரா என்று உலமாக்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது இத்தா தலாக் சொல்லப்பட்டு முதல் தலாக் சொல்லப்பட்டு இத்தா முடிந்த பெண் எப்படியான சட்டத்திற்கு உள்ளாக்கப்படுவாரோ அதே போன்ற ஒரு சட்டத்திற்குத்தான் ஹுலு செய்யப்பட்ட பெண் ஹுலு செய்யப்பட்ட உடன் உள்ளாக்கப்படுகிறார் இத்தா முடிவதற்குள். அப்படி என்றால் இந்த பெண்ணை அவர் மீட்டிக்கொள்ள விரும்பினால், ஹுலு செய்யப்பட்ட பெண்ணை மீட்டிக்கொள்ள விரும்பினால் புதிய ஒப்பந்தம் செய்து மகர் கொடுத்து சாட்சிகளோடு ஈஜாப் கபூல் செய்து திருமணம் முடித்து கொண்டுதான் மீட்டிக்கொள்ளலாம் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இந்த கேள்விக்கான பதிலாக இது அமைகிறது. வல்லாஹு தஆலா அலம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.